ध्यानमूलं गुरुर्मूर्ते पूजामूलं गुरुपदम् मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरुकृपा ॐ श्रीगुरुवे नमः. எல்லாம் வல்ல குருவருளினாலே இன்றைய தினமும் கைலாஸ் மானசரோவர் புனித யாத்திரையில் 6வது காணொளியாக மானசரோவரிலிருந்து டார்சன் சென்று அடுத்த காலையில் டார்சன்லேருந்து எமத்துவார் போகிறோம். டார்சன்லேருந்து எமத்துவார் 6 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம எமத்துவார் வலிக்கிறோம் பாருங்கள். பஸ்ஸில் எல்லோரும் வரித்தோம். எமத்துவார் வரைக்கும் பஸ்ஸில் போகலாம். இப்போ நம்ம கைலாயம் பரிக்கிரமம் போகாதாக்கள் எமத்துவார் மட்டும் போயிட்டு திரும்பி இங்கே டார்சனில் தங்கி கொண்டிருக்கலாம். அப்படி நடக்கிற எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கு பஸ்ஸில் வலிக்கிட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கக்குள்ள அதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. சிட்டியை நம்ம கடக்கக்குள்ளே சிட்டிக்குள்ளே வாரத்துக்கும் சிட்டியை கடக்கக்குள்ளேயும் செக் பாயிண்ட் இருக்கும் அங்கே. அதுதான் அந்த இது சரியான செக்யூரிட்டி. என்னத்துக்கு போட்டிக்காங்களோ தெரியாது, இராணுவமோ இல்லை அல்லது ஊர்காவப்பட மாதிரி ஏதோ உண்டு. அப்போ சரியாண்டு நாங்கள் நீ அதில் வயசு நின்றோடனே பாருங்கள், நம்ம பரிக்கிரம எமத்துவாட்டில் இருந்து போகிறோம். அங்கத்திய தீபெத்திய மக்கள்ற பக்தியை பாருங்கள். டார்சன் சிட்டியிலேருந்து அது என்ன வழிபாடுன்னு தெரியாது. அப்படியே நிலத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு பிறகு எழும்பி அப்படியே நீட்டி படுத்து கிடந்து அங்கே பிரவட்டன மாதிரி படுத்து கிடந்து ஒரு கோடு வருவாங்க அல்லது ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல்லை வைப்பாங்க. திரும்ப எழும்பி அந்த கல் இருக்கிற இடம் அந்த கோட்டில் காலை வைப்பாங்க. காலை வச்சு திரும்ப அப்படியே குனிஞ்சு கும்பிட்டுட்டு திரும்ப அப்படியே சாஷ்டாங்கமாக படுத்து அப்படி இங்கேருந்தே அவங்க அப்படியே கைலாயத்தை சுற்றிட்டு இது வரைக்கும் வருவாங்க. 21 நாள் அவங்களுக்கு பரிக்கிரமம். நம்மளுக்கு 4 நாள். அவங்க இப்படி நடக்கிறதால 21 நாள் பரிக்கிரமம். அதுக்குரிய காரணத்தை டோல்மாலா பாஸ்வார் நேரம் விளங்கப்படுத்துகிறேன். ஏன் இந்த 21ஆம் நாளாண்டு இப்போ சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. அந்தந்த இடத்துல வச்சு சொன்னால் தான் அது விளங்கும். அப்போ சரியன்றது நாங்கள் நீ பஸ்ஸில் போய் எமத்துவாரில் இறங்கினோம். எமத்துவாருன்ற இடம் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும்
அப்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே. யமனுக்கும் முருகனுக்கும் ஒரு நேரத்தில் சண்டை வந்த நேரத்தில் யமனை முருகன் வீழ்த்திட்டார். முருகன் அவருடைய சக்தியை பயன்படுத்தி யமனை வீழ்த்திட்டார். வீழ்த்தினோடனே உலகத்தில் இறப்பு வீதம் இல்லாமல் இருக்கு. அப்போ பூமி பாரம் தாங்க இல்லாமல் போகுது. அப்போ பிரபஞ்சத்துக்கு அவங்களோட படைப்பாற்றல்ற தன்மை மாறப்போகுது. அப்போ சிவன் அவர் தர்மராஜாவை எழுப்புறாரு. எழுப்பின உடனே அவர் எழும்பி அந்த சிவனை வணங்கிட்டு அவர்கிட்ட வச்சு சொல்கிறாரு, இந்த கைலாயத்துக்கு மக்கள் மட்டுமில்ல தேவர்களாக சரி யாராவது இந்த இடத்தை கடக்கிறவங்களுக்கு நான் சொர்க்க வாசலை காட்டுவேன் அப்படி என்று அவர் ஒரு சபதம் மேற்கொள்கிறார். அந்த இடத்துல யம தர்மராஜா. அதிலிருந்து தான் அதில் யமத்துவார் குகையண்டு ஒரு இது ஒன்று இருக்குது. அதுக்குள்ளாக நம்ம அந்த வழிபாட்டை செய்து வார நேரத்தில் யமன் மனம் மகிழ்ந்து நரகத்துக்கு போகிற ஜீவனாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார் என்றதுக்காக தான் அதுக்கு யமத்துவார் என்று பெயர். நம்மளுக்கு அந்த நேரத்தில் படம் எடுக்கணுன்ற அந்த இது வரலை. இப்போ மற்றாக்கள் எடுக்கிறத நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏண்டா ஃபோனை கொடுத்து தான் நம்ம செய்வோம். அப்படி இதனக்குள்ளே 1-2 படம் எடுபட்டது. அந்த படங்களை பாருங்கள். இதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட பரிக்கிரமம் தொடங்குது. இப்போ யமத்துவாருக்கு வரேன். யமத்துவாரில் குதிரை எடுக்கிறார்கள், குதிரை எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுக்கலாம். ஏண்டா 5 கிலோவுக்கு மேலே எலவுட் இல்லை. அதுக்காக தான் அந்த ஏஜென்ட்ஸ் மாதிரி அவங்க நம்மளுக்கு ஒரு வேக் தருவாங்க. அதுக்குள்ளே 5 கிலோவுக்கு மேலே வைக்கவும் மேலே சின்ன வேக் தான். ஏண்டா தூக்கல அது 5 கிலோ பெரிய பாரமாண்டி யோசிப்போம். ஆனால் மூச்சு அங்கே நடக்கிறேன்டா கொஞ்சம் வயது வேகமாக நடக்கல. அது பாருங்க, அப்படி ஆடி ஆடி மெல்ல மெல்ல அசைஞ்சு தான் போகணும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து கொண்டு வைங்க, 1 கிலோ பாரம்னு நம்மளுக்கு சுமையாக தெரியும் அங்கால போகக்குள்ள. அது அவங்க பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அது ஓகே. சரின்னு நான் ஒரு குதிரையை எடுத்திருந்தேன். குதிரைக்கு துண்டு ஒலிக்கு போடுவாங்க. இந்த இதில் இருக்கிறது தான் என்னுடைய துண்டு. அந்த துண்டு ஒலிக்கு போட்டால் அந்த துண்டில் யார் இருக்குதோ அவங்கள தந்துடுவாங்க. நம்மளோட விரும்பினமாகி அந்த குதிரை வேணும், இந்த குதிரை வேணும், இவங்க அம்மனும், இந்த போல்ட்டர் அம்மனும் அப்படி இல்லை. அப்போ நான் ஃபோல்டர் பேக் தூக்குறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்தேன். எனக்கு தெரியாது, முதத்தரம் தானே. அப்போ அக்கா மிக்சர் இருந்தாங்க. அந்த மிக்சர் பேக்குமே இந்த நம்ம கையில் ஆக்கிட்டோக்குள்ளே பசி வந்தால் சாப்பிடுவோம்னுண்டு. பிறகு பிஸ்கெட்டுகள் அது இதுண்டு அதுக்குள்ளே குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இதெல்லாம் வாங்கி போட்டுருந்தேன். இது நம்மளுக்கு தெரியாது. நீ அங்கே போனால் பசியே எடுக்காது பாருங்க, சாப்பிடவே இல்லாது, யாரும் சாப்பிடாது, பசியே எடுக்காது. அந்தளவு குளிருக்கு, இவ்வளவு களைப்புக்கு இவ்வளவு பசிக்கணும். அது அந்த அவர் விளையாட்டு நம்மளுக்கு பசி எடுக்காது. சரின்றது அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சேன்னா அதுக்கு அவங்க 10,000 அப்படி வரும்னு நினைக்கிறாங்க. அதே காசு 1000 அப்படி வரும்னு நினைக்கிறேன். 4000 என்னவோ குதிரைக்கு. பிறகு அதுக்கு ஒரு 4000 இதுக்கு குதிரைக்கு அதுக்கும் கட்டிட்டு குதிரையும் எடுத்தேன்னா எல்லா இடத்துக்கும் எனக்கு குதிரையில் ஏற மனம் இல்லை. இந்த இடத்துல என்னென்னா தற்செயலாக மூச்சு பிரச்சனையில் எதுவும் வந்தால் நம்மளுக்கு குதிரை தேவைப்படும். முதத்தரம் தானே, எல்லோரும் அதை இதே இந்த யூடியூப்லாம் பார்த்து இருந்தது தானே. அவர் அழைச்சிட்டாரு, நம்ம துணிஞ்சு இறங்கணும் என்ற அந்த ஆர்வம் இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. அந்த ஆக்கள் சொல்கிறத பார்க்க நீங்கள் குதிரை எடுக்கலான்னு கேட்டோன்னே ஏன்டப்பா நம்ம எடுக்கலைன்ற மாதிரி இருக்குது. எல்லோரும் எடுக்கக்குள்ள நம்மளும் எடுக்க தனியாக சரியாண்டு போட்டு நான் எடுத்தேன். சரியாண்டு குதிரை ஆதரவு பாட்டுக்கு நடந்து வந்து நான் எந்த பாட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன். யமத்துவாரை தாண்டி என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி
அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதா எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன்
எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி. சிலர் பூஜை பண்ணுவாங்க, வழிபடுறதுக்கு இதுகள் எல்லாம் இருக்குது. போக்குள்ள ரோட்டுகளில் பிரசாதத்தை வச்சு கற்பூரத்தை கொளுத்தி அப்படியெல்லாம் வணக்கம் செய்து போவாங்க. நம்மளும் அதில் நின்று தியானிக்கலாம். ஆனால் என்னென்னா நம்மளை நிற்கிறதுக்கு அந்த நம்மளோட அந்த ஹைடு விட மாட்டாங்க. நின்றமண்டா அப்புறம் நடக்க இயலாது, மஸ்ஸெல்லாம் இறீரும். அதுக்காக தொடர்ந்து நடந்து கொண்டே இருங்கண்டே சொல்லுவாங்க. மூச்சு பிரச்சனை நின்று மூச்சு எடுத்து பழகித்தமெண்டா கூட நேரம் இல்லை இதெடுத்தமெண்டா பிறகு நடக்க கஷ்டப்படுவோம்ன்றதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு மேலே அங்கே தண்ணி குடிக்கிறேன்டா அல்லது கொண்டு வர டீயில் கொஞ்சம் குடிக்கிறேன்டா குடிப்பாங்க. ஒரு சின்ன கப்பில் டீ கொண்டு வந்தான், சுடுதண்ணி இது மாதிரி ஒரு சின்ன இது ஒன்று ஃப்ளாஸ்க் கொண்டு இருக்குது. அதில் டீ கொண்டு வந்தான். தண்ணி போத்தலும் உண்டு ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு. மற்ற பேக்கு தூக்குறாக்கள் பேக்குக்குள்ளே சாமான் இருக்குது, அதை கொண்டு வராங்க. அந்த பேக்குக்குள்ளே அவங்க ஆரம்பத்தில் டாட்சனில் வச்சு ஒரு பேக்குக்குள்ளே ஒரு சின்ன பழுத்தினுக்குள்ளே ஒரு பிஸ்கெட் பேக்கெட், ஒரு வாழைப்பழம், குடிக்கிற அந்த ஒரு இந்த இது தானே சின்ன இதில் பேப்பர் டின் மாதிரி இருக்கும், அது உண்டு. மூண்டும் போட்டு ஒரு பேக்கில் வருவாங்க எல்லாருக்குமே. அதுதான் என்னுடைய சாப்பாடு. நம்ம நினைப்போம் இதை என்னடாப்பா இதுண்டு. ஆனால் அது கூட நம்மளுக்கு சாப்பிடல. பிஸ்கெட்டை சாப்பிட்டோம்னா வாழைப்பழம் மிஞ்சும் என்ற மாதிரி இருக்கும். சாப்பிட பசி எடுக்காது. அப்போ எத்தனை நாங்கள் 12 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். எமத்துவாரில் இருந்து 6 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் இறங்கிட்டேன் எமத்துவாரில். அப்புறம் எமத்துவாரில் இருந்து இராப்புக்குன்ற இடத்துக்கு 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் நடக்கணும். இது விளையாட்டு இல்லை, சும்மா நம்ம இங்கே நடக்கிற மாதிரி இல்லையா. அங்கே மூச்சு இருக்காது. எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கும், என்ன எப்படி இதை கடக்க போகிறோன்ற மாதிரி. முதல் நாள் போய் வந்த ஆக்களுக்கு ஓகே, புதுசாக வர ஆக்களுக்கு சரின்னுட்டு மெல்ல 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 நடந்து சரியான அழகான காட்சிகள். ஒரு 12 மணி இருக்கும். அந்த கிழக்கு முகத்துக்கிட்ட கடை பஜார் மாதிரி ஒரு 2-3 கடை இருக்கும், தேத்தண்ணி அதுகள் குடிக்கக்கூடிய மாதிரி. அந்த இடத்துல குதிரைக்கு என்ன செய்வாங்கன்னா ஃபுட்பால் அந்த போல் இருக்குது தானே, அதை வெட்டி அதுக்குள்ளே தீனை போட்டு இப்படி வாய்க்குள்ளே வச்சு அப்படியே கட்டி விடுவாங்க. அது அதுக்குள்ளே இருந்து அது சாப்பிடுவோம். நாங்கள் கொண்டு வர பிஸ்கெட்டை நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பிறகு நடக்க தொடங்குவோம். இல்லை ஒரு அரை மணித்தியெல்லாம் இல்லை இருக்கலாம், கூட நேரம் இருந்தால் பிறகு நடக்க இல்லாது. அந்த இடத்துல இருந்து நடக்கணும்ன்றாலே ஒரு இதொண்டு வரும். திடீரென்னு இப்போ 6 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம். காலெல்லாம் அப்படி இருக்கும். இப்போ நம்ம நினைச்சு பார்க்குமா இல்லை, ஆக்சிஜன் பிரச்சனை இல்லாட்டி எல்லாம் சந்தோஷமாக இருந்துருக்கும். ஆக்சிஜன் பிரச்சனை மெல்ல 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 செஞ்சு நடந்து வருவோம். அடைவாய் மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதா. இந்த மனுஷனுக்கு மூச்செடுக்க கஷ்டம், அறியா ஒரு விளையாட்டு வேறு. பிரணாம் பிரணாம் பிரணாம். ऐसा डमरू बजाया भोलेनाथ ने, सारा कैलाश पर्वत मगन हो गया.
இருக்கிற பிள்ளையார் अमरू को सुनकर जी काना जी आए, काना जी आए संग राधा भी आए। இப்போ நாம अमरू को सुनकर जी काना जी आए, काना जी आए संग राधा भी आए। आह सखियों का मन भी मगन हो गया, सारा कैलाश पर्वत मगन हो गया। ऐसा डमरू बजाया भोलेनाथ ने, सारा कैलाश पर्वत मगन हो गया। ऐसा डमरू बजाया भोलेनाथ ने, सारा कैलाश पर्वत मगन हो गया। பேக்குக்குள்ளே காற்று அடைச்சி வந்திருக்காங்க பட்சியை. இதை அப்படியே மாற்றி விட்டால் பாயால் உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு போவாங்க. 这好脏啊！你说掺了2个鼻孔都没有拿吗？塞进去，把那些塞进去擦一下。 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஐஸ், அங்கால அப்படியே ஐஸ் ஆகி கொண்டு கிடக்கு. இதில் இந்த இடத்துல கரைஞ்சி அப்படியே நீராக ஓடிக்கொண்டு இருக்கு. அது என்னிடம் கதைக்க முடியாது. ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்கிறதால மூச்சு வாங்கும். இப்போ நம்மளை கொஞ்சம் பழகிட்டு இப்படியே தான் கதைச்சி இப்படியே தான் வந்து அவர் தரிசனம் பண்ணணும். இது சாதாரண ஒரு இடம் இல்லை, இது ஒரு தனி உலகம். சிவகணங்களும் தேவகணங்களும் தான் இது வழியே நடமாடுற எல்லாருமே. இங்கே இது நம்ம இதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஏன் நடந்தது போனேன். போல்டர் வந்து என் பேக் தூக்குறவர் வந்து எனக்கு பக்கத்தாலே வருவார். நான் கொஞ்சம் முந்தி தாண்டா ஓடி வருவார், நான் கொஞ்சம் பிந்தி தாண்டா அவர் நிற்பார். சரியான உண்மையிலே அவங்க வந்து நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு அது பழகிட்டு போய் 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 அவங்களுக்கு மூச்சு பிரச்சனையெல்லாம் இருக்காது, பாரம்பரியெல்லாம் பழகிட்டு. அப்போ சரியான அவர் ரெண்டு பேர் பேக்கை தூக்குவார். முன்னுக்கு ஒரு பேக், பின்னுக்கு ஒரு பேக். அந்த லண்டன் அம்மாட பேக்கும் 2 பேக்கும் தூக்கிட்டாங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் நாங்கள் எடுத்த குதிரை அந்த கணவன் மனைவியும் அந்த அவங்களோட வீட்டு குதிரையை கொண்டு வந்திருந்தாங்க, சொந்த குதிரையை. அப்போ அதில் வந்து இவர் வந்து 2 பேருக்கும் பொதுவாக போல்டர் ஒரு ஆள் தான். அப்போ அவர் வந்து முன்னுக்கு எந்த வேக்கை, பின்னுக்கு அம்மாட வேக்கை போட்டுட்டு அப்படியே நடந்துட்டு வருவார். பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் முதல் யோசித்தேன் இதெல்லாம் சாத்தியம் இல்லையேன்னா. அவங்க சொன்னாங்க, என்னென்னா இவங்களெல்லாம் படைப்படுத்தி புறப்படுத்ததே வந்து இந்த கைலாய யாத்திரையில் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இவங்களை இந்த இடத்துக்கு வச்சுருக்கோம். நம்ம எந்த தாக்கமும் இல்லாமல் இவங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மனசு நம்மளுக்கு தெரியும், இருந்தால் அந்த மனசு எப்படியும் இதுன்னு தானே சரி. என்று பக்கத்தால் வந்து ட்ராப்பு அந்த கிட்ட வரக்குள்ளே சொன்னார், ஐஸ் அந்த நதியெல்லாம் பாஞ்சி கொண்டு போகுது, அதை பார்த்து வந்தேன்னா அப்படியே நிலத்தை குனிஞ்சி பார்த்துட்டே வரேன். நிலத்தை குனிஞ்சி பார்த்துட்டே வரக்குள்ளே கைலாஸ் என்று நான் அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, கைலாஸ் வந்தார். நிமிர்ந்து பார்த்தேன், இப்படி காட்டினோன்னே அப்படியே நம்ம இப்போ இந்த இன்டர்நெட்டில் அது எல்லாம் வலைத்தளங்களில் பார்ப்போம் தானே அந்த இது, அது நேரடியாக பார்க்குறோம் பாருங்கள். வடக்கு முகத்தை நேரடியாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு இப்போ அதை அந்த பார்த்த உடனே திடீரென்னு அப்படியே நம்மளோட கண்ணால் சாலையில் வந்து நீர் வர தொடங்கிடும். रुद्रं पशुपतिं स्थाणुं இந்த இடத்துல नीलकण्ठं उमापतिं नमामि शिरसा देवं किं नु मृत्यु करिष्यति कालकण्ठं कालमूर्तिं कालाग्निं कालनाशनं नमामि शिरसा देवं किं नु मृत्यु करिष्यति
नीलकण्ठं विरूपाक्षं निर्मलं निरुपद्रवम् என்னத்தை கதைச்சாலும் எப்படி அடைக்கினாலும் அது பிம்மி பிம்மி வரத்தான் செய்யும். அது எனக்கு மட்டும் இல்லை. நான் அப்புறம் ஒரு வீடியோவில் பார்த்தேன், யக்கி வாசுதேவ் சுவாமியும் கூட நின்று கத்துறாரு அந்த இடத்துல. அப்போ அவங்களே காலங்காலமாக போய் வந்தாங்களே நின்று கத்தவங்களே நம்மளால் அடக்கிடுவான்னு. இப்போ இந்த வருஷம் தான் அந்த வீடியோவை பார்த்தேன். நாங்கள் போய் வந்தவரோம் என்னடா எனக்கு இப்படி இருந்ததுன்னு நான் ஜோதித்து கொண்டு ஃபீல் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்போம்ண்டாலும் ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அழுவ வருது. சிவாய அனகேஸ்வராய நாகேஸ்வராய நமோ. அப்போ இதுக்கு முதல் ஒரு இதை சொல்லலையா அற்புதத்தை. அப்போ இவர் சொன்னோன்னே அப்போ பார்த்தோன்னே எனக்கு விழுந்து வணங்கணும் தானே. அப்போ அப்படியே நிலத்தை பார்த்தே வாரன் அப்படியே இருந்த மாதிரி அப்படியே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து, அப்பா இந்த தாய் தந்தை ஏற்ற புண்ணியம் பொறுத்தவற்ற புண்ணியத்தில் ஒன்று பார்க்க கிடைச்சிது அப்படின்ட்டு எல்லாம் வழிபடுத்த. என்ன கேட்குறேன்னு தெரியாது, என்ன வரம் கேட்குறதோ அதுக்கு அதை ஒன்றுமே அங்கே சிந்தனை வராது. விழுந்து ஒன்றை பார்த்தேன் அதே போதுமன்ற மாதிரி தான் மனம் சொல்லும் கொண்டு இப்படியே வந்து பார்த்துட்டேனே காலகாலமாக நான் ஒன்று வந்து அடையணும் அப்படி இப்படி என்னெல்லாம் மனசில் கொஞ்சம் லைன் ஓடிட்டு எழும்புனேன். என் காலுக்குள்ளே வந்து இந்த குதிரையிட்ட லாடன்னு சொல்லுவாங்க, குதிரையிட்ட பாதத்தில் வந்து இரும்பில் அடித்து வைப்பாங்க, அது ஒன்று பளபளண்டு அப்படியே இருப்பாருங்க. எனக்கு முன்னுக்கு எவ்வளவு பேர் போகிறாங்க, குதிரைக்காரன் போகிறான். நான் விழுந்து வணங்குற நேரம் என்ன தாண்டி போய் கொண்டு இருக்காங்க அந்த இடத்த. என் ஃபால்ட்டர் தம்பி அதில் நின்றவர் எல்லாரும் இதண்டாலும் அவர் மறைச்சி வச்சிருந்து நான் விழுந்து வணங்கிட்டு நிமிர்றேன். இது கேட்குறதுக்கு ஒரு விந்தியாக இருக்கும், என்ன இதை இப்படி எல்லாம் சாதாரணமாக நடக்கிறாண்டு. இது சாதாரணம் கிடையாது. அது வரைக்கும் ஆற்ற கண்ணிலையும் படாமல் அந்த இதை மறைச்சி வச்சிருந்து நான் விழுந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு எழும்புறேன். அப்படியே தகதகண்டு அப்படியே அந்த பழிச்சிருந்தமாக எப்படி அவர் நம்மளை கண்ணு கற்பமாக கவனிக்கிறாரு. நம்ம அந்த பக்தி சரணாகதி ஒன்று தான் அவர்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது. அவரே நம்மளை எல்லாம் அப்படி செய்யுது. ஏண்டா சின்ன வயதுலேருந்தே எனக்கு கண் ஒரு பொருள் அந்த அம்மா சுடுதண்ணி என்னை இரும்பில் சுடுதண்ணியால் குளிக்க பண்ணுவாங்க. எனக்கு ஆசிரமம் போனோடனே அதெல்லாம் இதண்டாலும் ஆனால் சில நேரங்களில் எனக்கு அந்த தாக்கம் இருக்கும். குருதேவரன் சொல்லுவார், கல்லறைக்கு தப்பலாம் கண்ணறைக்கு தப்பலாம் வேண்டு. இப்போ ஜெர்மனி வந்து நான் இந்த கிழட்டு வயதுலேயும் வந்து சில நேரம் எனக்கு அந்த மட்டாக்கள் அந்த சிந்தனைகள் வந்து தாக்குறது கண்ணெடுத்து. இதெல்லாம் வந்து இந்த கைலாய யாத்திரையோட எல்லாம் தொலைஞ்சுது. இப்போ அங்கே வச்சிட்டு வந்திருக்கேன், இப்போ கொண்டு வரல, நான் இலங்கையில் வச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ போய் டிசம்பருக்கு போய் அதில் ஒரு மாலை ஒன்று செய்து அதை கழுத்தில் போட போகிறேன். ஏண்டா அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது வாழ்க்கையில். அது ஒரு கைலாயத்தில் அவர் வந்து தாராருண்டா. இத்தனை குதிரைகள் போயிருக்கேன், எத்தனை குதிரைக்காரன் போயிருக்கேன், பெருசும் இல்லை அது, எத்தனையோ குதிரையே போகுது, அது பெரிய பெரிய. இது எப்படித்தான் ஒரு சின்ன குதிரையில் அடிமாய் தான் அது வந்து போட்டு எத்தனை நாள்லேயும் காணாக வச்சு அதை நம்மட காலுக்குள்ளே அப்படியே எழும்புன காலுக்குள்ளே இருக்கு. அப்போ அதை விட என்ன ஆசீர்வாதமான. நமாமி சிரசா தேவம் கிம் நு மிருத்யு கரிஷ்யதி வாமதேவம் மகாதேவம் லோகநாதம் ஜகத்குரும் நமாமி சிரசா தேவம் கிம் நு மிருத்யு கரிஷ்யதி தேவதேவம் ஜகந்நாதம் தேவேஷம் வ்ருஷபத்வஜம் நமாமி சிரசா தேவம் கிம் நு மிருத்யு கரிஷ்யதி
अनन्तमव्ययं शान्तं இது பாருங்க अक्षमालाधरं हरं உங்களுக்கு பிடிச்சிருந்தது. नमामि शिरसा ஐஸ் देवं கரைய கரைய किं नु இந்த வெயில் படாத அந்த मृत्युकरिष्यति கல்ல தூக்கி ஐஸ் நிக்குது. आनन्दं परमं नित्यं कैवल्यपदकारणं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति स्वर्गापवर्गदातारं सृष्टिस्थित्यन्तकारिणं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति इति श्रीमृत्युञ्जयस्तोत्रं ரெண்டு பேர் 3 பேர் 5 பேர் நினைக்கிறேன். 5 பேர் ஒரு ரூமில் ட்ராப்புக்குன்ற இடத்துல. இப்போ நம்ம வரக்குள்ளே நான் விழுந்து வணங்கின நேரம் இதை எனக்கு என் பாதத்துக்குள்ளே வச்சுருந்தார். அதுதான் சிவனோட மகிமை. இது குதிரை அடி தான், ஆனால் அது ஒரு சின்ன குதிரை. அந்த 2 மூக்கட அளவு தான் அதில் இந்த சைஸ். அது நாங்கள் ரூம்லேருந்து வெளிக்கிட்டு மலேசியா ஐயா அவருக்கு அனுபவம். அவர் 2-3 தடவை வந்திருக்காரு. 3வது தடவை இது. அவர் வரும்போது கொடியெல்லாம் வாங்கி வந்திருந்தார். இப்போ அடுத்த வரும்போக்குள்ளே நாமளும் அதை வாங்கிட்டு போகலாம். மற்றாக்களெல்லாம் தாங்கள் கொண்டு வந்தது அவங்களே கட்டி பலன் எடுக்கணும் அப்படி என்று நினைப்பாங்க. ஆனால் இவர் ஒரு பொதுநலவாதி, நல்ல மனசு. எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து கட்டினோம். சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் அதுக்கு உதவி செய்தோம். அந்த இடத்துல இருந்து அதை கட்டி வச்சது. रुद्रं पशुपतिं स्थाणुं नीलकण्ठमुमापतिं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति कालकण्ठं कालमूर्तिं कालाग्निं कालनाशनं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति नीलकण्ठं विरूपाक्षं निर्मलं निरुपद्रवं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति वामदेवं महादेवं लोकनाथं जगद्गुरुं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति देवदेवं जगन्नाथं देवेशं वृषभध्वजं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति अनन्तमव्ययं शान्तम् अक्षमालाधरं हरं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति आनन्दं परमं नित्यं कैवल्यपदकारणं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति स्वर्गापवर्गदातारं सृष्टिस्थित्यन्तकारिणं नमामि शिरसा देवं किं नु मृत्युकरिष्यति इति श्रीमृत्युञ्जयस्तोत्रं सम्पूर्णम् இங்கெல்லாம் நம்மளால் அந்த பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாரு. உடம்பு அந்த ஆக்சிஜன் குறைவாலே தெரியாது. அந்த காலிடற மாதிரி நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அந்த எழுமுறை நேரமெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு அந்த உடம்பெல்லாம் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான வேறு ஒன்றையும் சிந்திக்க இயலாது, வேறு எந்த ஞாபகமும் வராது. அவ்வளவுதான். அதை இதை அப்படி அந்த பகவானோட இருவை சரி அப்படி என்னது நாங்கள்
ட்ராப்புக்குள்ளே ஹோட்டல்கள் இருக்குது, நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. டாய்லெட் மட்டும்தான் பிரச்சனையே தவிர மற்றபடி டாய்லெட் என்ன வெளியில் போகலாம், அப்படி இல்லைன்னா கட்டியிருக்காங்க. என்னென்னா தண்ணி வசதி இல்லை, நம்ம போத்தலில் தண்ணி எடுத்துகிட்டு போய் போகலாம். மற்றது அப்போ தண்ணி இல்லாத இடத்துல இப்படி கொமட் பாவிக்கிறது, அதுக்காக குழி டாய்லெட் தான் இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ கெமிக்கலை போட்டு அது இதை செய்து அதை இக்க பண்ணிடுவாங்களே தவிர க்ளீன் பண்ணுறது எல்லாம் இருக்காது. அதனால் மனங்கள் அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. ஹோட்டல்களெல்லாம் சும்மா சட்டப்படி ரூமுகள் பெட்ஷீட்டுகள் எல்லாம் நல்ல இதாக போட்டு குளிருக்கு தாங்கக்கூடிய மாதிரி இன்டர்நெட் வசதியோடு எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. இப்போ நம்ம குழுவாக போகிற வழியாக நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு எல்லா சாமானும் கொண்டு வர்றது. இப்போது தனியாக போகிறாக்கள் பத்தியர்களெல்லாம் வந்து தனியாக அவங்களுக்கெல்லாம் குழு பெர்மிஷன் அது இதெல்லாம் தேவையில்லை. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிடலாம். ஆனால் அவங்க வந்து ஹோட்டல்லேருந்து தாங்கிறாங்கல்ல, வெளியிலேயே படுத்து கிடக்குறாங்க குளிருக்குள்ளே. அப்புறம் எழும்பி நடந்து போகிறாங்க. நாங்கள் நடந்துட்டு வரோம். என்னை தாண்டி ஒரு இந்த திபெத்திய இந்த பிக்குமார் புத்திஸ்ட் அந்த ஒரு அம்மா சின்ன பொம்பளை பிள்ளை உண்டு, அந்த பொம்பளை சாது உண்டு, நடந்து போகிறாங்க. போய் நாங்கள் போகிறோம். ஒரு இடத்துல அப்படியே சுருண்டுது படுத்தா நான் மயங்கி கொண்டு விழுந்துட்டாங்களோ. இப்போ நம்ம ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் தான் கண்டது. பிறகு அப்படி ஆண்டு ஓட்டு நான் இப்படி சிந்திக்கிட்டு இருந்தேன், என்ன இப்படி விழுந்து கிடக்குறாவே அப்படி என்ற ஆரைட்டையும் சொல்லணுமே அப்படின்றது இருக்கக்குள்ள அங்கேருந்து மார்கை பக்கம் நடந்து வராக்களும் இருக்காங்க. இப்போ நம்ம தான் பலப்பக்கமாக சுற்றி வர்றது. இந்த ஜெயின் அந்த மதத்தவர்களும் மற்ற இவங்களும் வந்து சமணர்களும் வந்து இடப்பக்கமாகத்தான் அவங்க வளமாறு. அதில் ஒருத்தர் வந்து திபெத்தியர்றான். அவர் வந்து டெலிஃபோன் எடுத்து ஹலோ ஹலோன்ட்டு டெலிஃபோன் கதைக்கிற மாதிரி ஹலோ ஹலோன்னு அந்த மாதாஜி வந்து அந்த சாது அந்த சின்ன ஒரு 20 வயது தான் இருக்கும் சாது. அவள் வந்து எழும்பி இப்படி பார்த்தாங்க. அப்போ ஆள் உயிரோடா ஏண்டா மூச்சு பிரச்சனை, யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சீனாக்காரர்கள் வரக்குள்ள பெரிய தலைகாணி மாதிரி முதுகில் மூட கிடக்கு. என்னென்னு பார்த்தா எங்கேயோ இருந்து ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து ஆக்சிஜன் அடிச்சிட்டு அவங்க கொண்டு வராங்க முதுகில் போட்டது பேக் மாதிரி. பிறகு தேவைப்படுற நேரத்தில் அந்த மாஸ்க் மாதிரி இருக்குது, அதில் கொள்ளிட்டு மூக்கில் வைக்கிறாங்க. நான் ஒரு டின் ஒன்று வாங்கியிருந்தேன், ஆக்சிஜன் டின் பேக்குள்ளே கிடந்தது. ஆனால் நான் அது பாவிக்கலை. அப்படியே சரியாண்ட ட்ராப்புக்குள்ளே வந்து தாங்கன்னா தங்கி சரியான களைப்பு தானே களைச்சிட்டு இருக்கிற நேரம் ரூமில் பேக்கை போட்டுதோ வழிபட்டுதோ ஒரு இன்ப அதிர்ச்சியில் இருக்கும். நம்ம கனவுல கூட காணாதேன்னு ரெடியாக கண்ணு தானே எப்படி இருக்கும் அந்த ஃபீலை சொல்லல. அது சரியாக எங்களோட ரூமில் இருக்கும். எனக்கு முன்னுக்கு வந்த அந்த சங்கர் அவர் வந்து சரியாக கொஞ்சம் தோண்டு போயிருந்தார். எனக்கு அவரை பார்த்த நேரம் கூடி பாட்டு தான் வருது என்னென்றானா பாடிக்கொண்டே இருக்கேன், சத்தமாக பாடிக்கொண்டே இந்த ரூமுக்குள்ளே. இனி அதுக்குள்ளே எல்லோரும் வந்தாங்க. அப்படின்றது இருக்கக்குள்ளே டீ வந்தது. போய் டீயை குடிக்கும், 1க்கு 2 டீ குடிக்கலாம், டீ எல்லாம் பிரச்சனை இல்லை. குடிச்சிட்டு கலைப்புக்கு இருந்தோம். அவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்த கைடு வந்து சொன்னார், வாங்க பேபி பார்ப்போம். அவங்க அப்படி தான் கூப்பிட்றது, கைலாயத்தை பார்ப்போம், நம்மளை பேபி பார்ப்போம். சரி என்பது பேபிக்கு போகண்டாங்க. சரி என்பது போகிறோம். போயிட்டு நீ அந்த இடத்துல இருந்து பத்தியெல்லாம் காட்டி ஒரு பூஜை ஒன்று பண்ணோம். அவருக்கு இதெல்லாம் ஊதுபத்தியெல்லாம் காட்டி எல்லோரும் ஒரு இதை ஒன்றை செய்துட்டு நின்று எல்லோரும் படம் எடுத்தோம். மலேசியா ஐயா வந்து ஒரு கொடி கொண்டு வந்திருந்தார். அது கொடியெல்லாம் கட்டினோம். கொடியெல்லாம் கட்டிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்து திரும்ப படங்கள் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் நீ வந்து ரூமுக்கு வந்தோம். வந்தோடனே சாப்பாடு சமைச்சாங்க. அவங்க வந்து டக்குன்னு இன்னும் தான் சமைக்கிறாங்களோ தெரியாது, பட்டன்ட்டு எல்லோரும் மன்னிப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம குதிரையில் போவோம், நம்ம வேக்கா போட்ட தூக்குவாங்க. ஆனால் 2 கேஸ் சிலிண்டராச்சும் கொண்டு வருவாங்க. மற்றது தண்ணி, மற்றது அரிசி பருப்பு மரக்கறிகள் அது இதெல்லாம் போட்டு நீல வரலில் கட்டி எக்கண்டு ஒரு மாடு இருக்குது, அந்த மாற்றை முதுகில் போட்டுருவாங்க. அந்த மாடு தான் தூக்கி கொண்டு வர்றது. அதெல்லாம் அது வந்து கலகலண்டு அது இந்த படத்தில் காட்டுறோம் பாருங்கள், அந்த மாட்டில் தான் எல்லாம் வரும். அது வந்து சேர்ந்த உடனே அவங்க சமைக்க தொடங்கிடுவாங்க. நம்ம அந்த இதெல்லாம் சுற்றிட்டு வணங்கிட்டு வார நேரத்தில் பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து
கைலாயம் கிட்ட சரியான கிட்ட மாதிரி தெரியும். ஆனால் 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும்னா நேர் பாதையில் ஏற்றம் இறக்கமும் அப்படி இப்படியாண்டு. அப்போ நம்ம அப்படி நடந்து போயிட்டோம்டா வாரத்துக்கு இடையே இருட்டு பட்டுரும். அங்கே 9 மணியாகும் இருட்டாகிறது. இருட்டு பட்டால் பாரத கஷ்டம். மற்றது குளிர். அப்படி அடுத்த நாளைக்கு நம்ம காலையில் அந்த கோல்ட் அந்த பொன்னார்மேனியன் பார்க்குறதுக்கு முதலே வெளிக்கிட்டுருவோம். போகக்குள்ள தான் பார்க்கலாம். அந்த நாங்கள் வெளிக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரமான அப்போ சிலாக்கள் என்ன செய்கிறேன்டா அடுத்த பரிக்கிரமத்தை போகாமல் அதிலேருந்து திரும்புகிறவங்க அவங்க கிட்ட போவாங்க. அடுத்த நாளைக்கு இந்த இடத்துலேருந்து திரும்பிடுவாங்க. வளைச்சி வாரல்ல. அப்போ அவங்க கிட்ட போகலாம். ஆனால் நம்ம வந்து சுற்றுவடியாக நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. அடுத்தடுத்த வருஷங்களில் இது முதத்தரம் தானே. அடுத்தடுத்த வருஷங்களில் நல்லா செய்யலாம். அதில் கைலாயநாதருக்கு நம்ம தலைவிழானுண்டு சிரசாசனத்தில் ஒரு வணக்கத்தை போட்டோம். பார்த்துக்கலாப்பா அப்படின்ட்டு. அகமென்பதில்லை நான் அறிவென்பதில்லை அகங்காரமில்லை நான் அகங்காரம் இல்லை ஐம்புலனும் இல்லை நான் ஆகாயம் இல்லை தீயும் நான் இல்லை நிலம் வாயு நான் இல்லை பேரானந்தம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம். பிராணன் நான் இல்லை பஞ்சகோசங்கள் இல்லை காதேழும் இல்லை பஞ்சவாயு நான் இல்லை தரமென்பதில்லை நான் புதமென்பதில்லை பதமென்பதில்லை என் பேச்சும் நான் இல்லை பேரானந்தம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம் நானே சிவம். வெறுப்பென்பதில்லை ஒரு வெறுப்பென்பதில்லை பேராசை இல்லை பெருங்கர்வமில்லை தர்மங்கள் இல்லை காம மோட்சங்கள் இல்லை பொருளேதும் இல்லை போராமை இல்லை பேரானந்தம் நானே சிவம். சரியானது. சாப்பாடு வந்தது, சாப்பிட்டோம். சாப்பிடுத்து நம்ம நீ பொன்னார்மேனியம் பின்னிற வெயிலுக்கு அந்த பொன்னார்மேனியம் தெரியும் தானே. சரியானது போயிட்டு நான் சிங்கப்பூர் மாதாஜி லண்டன் மாதாஜி 3 பேருமா போய் அந்த கல்லில் உந்திட்டு இருந்தா அவரை பார்த்துட்டு இருந்தா என்னத்தை பார்க்குறது, அவரோட சண்டை பிடிக்கிறதும் அவரோட காதை திருகிறதும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. தலையில் குட்டுற மாதிரி அப்படி தான். அவர் ஒரு கூட்டாளியாக பார்க்குறதா கடவுளாக பார்க்குறான் அண்ணன் தம்பியாக பார்க்குறான். ஐயோ அந்த மனநிலையே சொல்லல. அது பகவானே குருநாதா. ஆனந்தம் உண்டாது. ஆனந்தம் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஆனந்தங்களில் மறக்க முடியாத ஆனந்தம் உண்டா அந்த கைலாசி யாத்திரை தான். அப்படி நீ அங்கே இருந்தது வரக்குள்ள ஒரு 9 மணி 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி இரவு 10 மணி. அந்த நேரமும் கைலாயநாதர் மட்டும் அப்படியே வெள்ளையாக தெரிவார். மற்ற இடங்கள் எல்லாம் இருட்டிடும்.
அது மட்டும் தனியாக அப்படியே தெரியும். நானே சிவம், நானே சிவம், நானே சிவம், இப்போ இரவு 9 நானே மணி. சிவம். இது 9 மணிக்கு கொஞ்சம் சிவந்து இருக்காரு. இது 10 மணி. 10 மணிக்கு இன்னும் சிவப்பாக அந்த கோல்ட் வந்து பொன்னார்மேனி வந்து காலையில். இது வந்து நிலவுக்கு அவர் பாவங்கள் இல்லை, நான் புண்ணியங்கள் இல்லை, சோகங்கள் இல்லை, சுகபோகங்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, நான் வேதங்கள் இல்லை, யாகங்கள் இல்லை, பேரானந்தம் நானே சிவம், நானே சிவம், ஆதரப்பாங்க. நானே அவர் மட்டும் இந்த எல்லா நானே சிவம், அவரும் அவரை சார்ந்த இடமும் அந்த மலை தொடர்புல அவர் அப்படி அதெல்லாம் ரொம்ப சாதிகள் இல்லை, அது குருமானாக்கன் வரைக்கும் இல்லை. வெளிச்சமாக இருக்கும். அப்படின்றது தூங்குவோம் வந்துட்டு வரக்குள்ள ஏதோ ஒரு ஒரு இதொண்டு வந்து நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு பவரான ஒரு இதொண்டு வந்து எப்படி மனசொருவர்களில் நடந்ததோ அதே மாதிரி ஒரு இதொண்டு வந்தது. அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ரூமுக்கு வந்தேன். அதே மாதிரி தூக்கம் வர மாட்டேன் அண்டே மாதிரி அது செட் ஆக மட்டும் அது வந்து நம்மளோட உடல் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க மட்டும் நம்மளுக்கு அந்த உடல் வந்து செட் ஆகுது. பிறகு அது கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு பிறகு கொஞ்சம் தூக்கம் வந்தது. தூங்கினோம். தூங்கி காலையில் எழும்பினி. எத்தனை மணிக்கு 4:30க்கெல்லாம் எழும்ப சொல்லிடுவாங்க. 4:30 கிளம்புனா சுடு தண்ணி வச்சு ரெடியாக வைப்பாங்க. மூங்கலிட்டு அங்கே நம்ம வந்து அவங்க போகலே சொல்லுவாங்க 2 சொக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஜாக்கெட் எடுத்துக்கொள்ளுங்க, தொப்பி எடுங்க, சன்கிளாஸ் எடுங்க, இவ்வளோ தான் சொல்லுவாங்க. நீங்கள் மாற்றி போடுறதுக்கு உடுப்பு கொண்டு வாங்க, மற்றதை கொண்டு வாங்கன்ட்டு சொல்கிறதில்ல. நம்ம இருந்தாலும் ஒரு செட்டு அதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டோம். அது வேஸ்ட்டாக கொண்டு வந்தது. அங்கே உடுப்பு மாத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே திரிய வேண்டியது தான். முடிய மட்டும் பறிக்கிறோம் 4 நாளும். இந்த குளிர் மற்றது வேர்க்க மாட்டாது. அது எப்படி சொல்கிறது அந்த ஃபீலை சொல்லலாம். நம்ம ஜெர்மன் வாழ்க்கை குளிருக்குள்ள ஒரு மாதிரி, அங்கத்தே குளிர் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். அது அதில் போகக்குள்ள தீர்த்தம் எல்லாம் சிலையிலேருந்து வரும். அப்படி கைலாயத்தில் இருந்து வரும் தீர்த்தம். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், அதில் ஒரு தங்கம் கிடக்கிற மாதிரி ஒரு கல்லும் கூட கிடக்கு. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்த. நல்லா இருந்தது. பிறகு சரி அடுத்த நாள் காலையில் 4:30க்கெல்லாம் எழும்பி பல்லெல்லாம் தட்டி அது டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 5 மணியை போல் நடக்க தோணும். அந்த நேரம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் 4:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நிலம் தெரியுது. அப்போ நடக்க தொடங்கணும். அப்போ எனக்கு குதிரை நான் வந்து நீ கொஞ்சம் அது வந்து உயரமான டோல்மலா பாஸ் வந்து கொஞ்சம் உயரமானது, சரிவானது. சரி காலையிலேயும் கொஞ்சம் சோம்பலாயும் இருக்குது, கால்கள் எல்லாம் நோவுற மாதிரி சரி என்றோடு குதிரையில் எடுத்தேன். அதுக்கு முதல் நடந்து அமர்ந்தேன். நான் குதிரை எடுத்தேன், நான் குதிரையில் ஏறலை. பிறகு நான் குதிரையில் ஏறினோடனே குதிரையில் கூட்டிகிட்டு போவாங்க. சரியான ஏற்றத்தாலெல்லாம் போகும். போனோடனே இந்த நம்மளை கூட்டிகிட்டு வர அந்த ஹைட் இருக்குது தானே, அவர் வந்து நம்மளுக்கு பின்னால் மந்திரம் சொல்லி கொண்டே வருவார் நம்மளை பாதுகாப்புக்கு. நம்மளுக்கு மந்திரம் சொல்லக்குள்ளே இப்போ நான் இப்போ ஆரம்பத்தில் ஒரு 108 தரம் சிவ மந்திரத்தை சொல்லுவோம்ட்டு போகக்குள்ளே நம்மளுக்கு மூச்சு தட்டுது. மனதால் சொல்லக்குள்ளேயும் கஷ்டமாக இருக்கும். திரையம்பகம் சொல்கிறேன்டா ஒரு 10 மந்திரம் சொன்னேன். பிறகு மனம் ஏழாது. அந்த அளவுக்கு பாருங்கள், அது அந்த பூமி அப்படியான இடத்துல அவர் வாசம் செய்கிறார். எல்லாரும் இதென்னக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த இது தெரியாது தானே. மையம் அதுதான் நாயன்மார்களும் முனிவர்களும் சித்தர்களும் தேவர்களும் அசுரர்களும் அந்த இடத்தை புனிதமாக கருதி அவரோட சங்கமிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு வாழ்க்கை அப்படி செய்கிறாங்க. அப்படியான இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லையா. அப்போ சரியானது குதிரையில் போய் கொண்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த காணொலி நீண்டு கொண்டு போகுது, பதிவேற்றுறது கஷ்டமாக இருக்கும்.
அடுத்த காணொலியில் மீதியை சொல்கிறேன். குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமக. ஹர ஹர மகாதேவ சம்போ மகாதேவா கௌரி சங்கரா.